பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 10ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு 14,000 பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை கூறியிருக்கிறது. பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக அதிகாரிகளுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு 14,104 பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி கோயம்பேட்டில் இருந்து ஈசிஆர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும், காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து ஆந்திர மாநிலம் செல்லும் பேருந்துகளும், திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை செல்லும் குறிப்பிட்ட சில பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மற்ற அனைத்து நகரங்களுக்கான பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்ப வசதியாக 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 15,800 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர பேருந்துகளில் ஒரே அட்டை மூலம் பயணச்சீட்டு பெற்று பயணிக்கும் திட்டத்தை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். சென்னையில் மெட்ரோ ரயில், புறநகர் மின்சார ரயில் மற்றும் மாநகர பேருந்துகளில் ஒரே ஸ்மார்ட் அட்டை மூலம் பயணச்சீட்டு பெற்று எளிதாக பயணிக்கும் திட்டம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயன்படுத்தும் வகையில் சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை 2023ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஸ்மார்ட் அட்டையை பயன்படுத்தி மாநகர பேருந்துகளிலும் பயணம் செய்யும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக ஸ்டேட் வங்கி மூலம் 50,000 ஸ்மார்ட் அட்டைகள் கட்டணமின்றி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோயம்பேடு, பிராட்வே, தாம்பரம், திருவான்மியூர், கிண்டி, தியாகராய நகர் உள்ளிட்ட 20 பேருந்து நிலையங்களில் உள்ள பயணச்சீட்டு விற்பனை மையங்களில் ஸ்மார்ட் அட்டைகள் இன்று முதல் வழங்கப்படுகின்றன. நடத்துனர்கள் ஆன்லைன் மற்றும் மாநகர போக்குவரத்து கழக பயணச்சீட்டு விற்பனை மையங்களில் ஸ்மார்ட் அட்டையை ரீசார்ஜ் செய்திட வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது.